அனைவருக்கும் வணக்கம். சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளையின் சார்பாக டாக்டர் நந்தினி அம்மா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். மிக்க மகிழ்ச்சி அம்மா, இந்த தளத்திற்கு வந்து இந்த சிறப்பு உரை ஆற்றுறதுக்காக மிக்க மகிழ்ச்சி கொள்கிறோம். மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். நீங்க உங்களுடைய ஸ்பீச் ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? தேங்க்யூ அம்மா. ஓகே, தேங்க்யூ மேம். அனைவருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் பாலகிருஷ்ணன் சார். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் தேங்க்யூ சங்கீதா மேம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ. இன்னைக்கு வந்து கிறிஸ்டல்ஸ் அண்ட் டாரோட்டை பத்தி சொல்லணும், சில விஷயங்கள் வந்து பேசலாம் அப்படின்றதுக்காக தான் வந்தது. கிறிஸ்டல்ஸ், முதல்ல கிறிஸ்டல்ஸை பத்தி சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் டாரோட்டை பத்தி சொல்லிடுறேன். பிளஸ் அதுக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம். சும்மா ஒரு ஹைலைட்ஸா பார்த்துடலாம். கிறிஸ்டல்ஸ் ஹீலிங் அப்படின்றது ஆல்டர்னேட்டிவ் தெரப்பீஸா இப்ப எல்லாத்துலயுமே அந்த ஆல்டர்னேட்டிவ் தெரப்பில வந்து ஈடுபாடு இருக்கு, அது கொண்டுட்டு வந்திருக்காங்க. இது ஆக்சுவலா பண்டைய காலத்திலேயே அந்த ஜெம் ஸ்டோன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த ரத்தின கற்கள் வந்து போடுங்க. அதாவது ஒவ்வொரு கிரகத்துக்கும், ஒவ்வொரு பிளானட்டுக்கும், ஒவ்வொரு கிரகத்துக்கான ஒரு கற்கள் என்ன அப்படின்றது அப்பவே வந்து தீர்மானிக்கப்பட்டிருக்கு. அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, சூரியனுக்கு வந்து மாணிக்கக்கல், சந்திரனுக்கு வந்துட்டு முத்து, குருவுக்கு வந்துட்டு மஞ்சள் கலர், புஷ்பராகம் கல், இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு கற்களை வந்து தீர்மானிக்கப்பட்டிருக்கு நவ கிரகங்களுக்கு. அது போல இந்த கிறிஸ்டல்ஸ் அப்படின்றது என்னன்னா இந்த ஆல்டர்னேட்டிவ் தெரப்பீஸாவும் வந்து பயன்படுத்துது. அதாவது ஒவ்வொரு சக்கரங்களுக்கும் இந்த இந்த ஒரு கிறிஸ்டல்ஸ் இந்த கலர்ஸை வந்துட்டு பயன்படுத்துறப்போ நமக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த உடல்ல வந்து சில நோய்கள், நோய் எதிர்ப்பு சக்தியை வந்துட்டு தூண்டி விடுறதுக்கு உறுதுணையா இருக்கு அப்படின்றது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த கிறிஸ்டல் ஹீலிங் வந்து ஆல்டர்னேட்டிவ் மெடிக்கல் பிராக்டிஷனர்ஸ் வந்துட்டு ஹீலிங் மெத்தட், கிறிஸ்டல் ஹீலிங் மெத்தட்க்கு பயன்படுத்துறது இருக்கு. இது வந்து எப்படி வந்து இந்த கிறிஸ்டல்ஸ் ஹீலிங் வந்து பயன்படுத்துவாங்கன்னா, ஒரு பேஷண்ட் வந்து இருக்காங்கன்னா அவங்கள படுக்க வச்சு ஒவ்வொரு சக்கரா இருக்கு இல்லைங்களா, அது ஒவ்வொரு சக்கராக்கும் ஒவ்வொரு கற்கள், ஒவ்வொரு கிறிஸ்டல்ஸை வந்துட்டு வைக்கிறது உண்டு. அது ஒரு 15 மினிட்ஸ் இல்ல ஒரு 20 மினிட்ஸ் அந்த உடல் இதுக்கு தகுந்த மாதிரி இந்த 20 மினிட்ஸோ ஒரு 25 மினிட்ஸோ அந்த பேலன்ஸ் ஆகிறதுக்காக இந்த கிறிஸ்டல் வந்து ஹீலிங் மெத்தட்க்கு பயன்படுத்துறதுக்கு. இது வந்து சாத்தியமா அப்படின்னு கேட்டா, இதுக்கு வந்து ரிசர்ச் எல்லாம் பண்ணி இது ஒரு எவிடன்ஸோட தான் இதை பயன்படுத்துறாங்க. அப்படிதான் இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்கு. பிளஸ் கிறிஸ்டல்ஸ் எல்லாம் நீங்க வச்சு பாத்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டா, இந்த ஒரு விஷயங்கள் வந்து இந்த உடல்ல இயற்கையா தோணுன எந்த ஒரு விஷயத்துக்குமே ஒரு பவர் இருக்குன்றது உண்மைதான். இந்த கிறிஸ்டல் கற்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த அடியில இருக்கிற, இந்த கடற்கடியில இருக்கிற அந்த வாட்டர், இந்த மினரல்ஸ், இது எல்லாமே வந்துட்டு உற்பத்தி ஆகிற இடத்துல இது தோன்றக்கூடியதுதான் இந்த டைமண்ட், இந்த கிறிஸ்டல்ஸ், இந்த எல்லா ஒரு கற்களுமே இயற்கையிலே உருவாக்கப்படுறதுதான். அப்போ இயற்கையா தோன்ற எந்த ஒரு விஷயத்துக்குமே ஒரு எனர்ஜி இருக்கும் அப்படின்றதுதான் தீர்மானிக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த மூலாதார சக்கரான்னு சொல்லக்கூடிய இந்த ரூட் சக்கரா வந்துட்டு பேலன்ஸ் ஆகிறதுக்கு நாம இந்த ரெட் கலர் சம்பந்தமான ஒரு கிறிஸ்டலை வந்து பயன்படுத்துறோம். இந்த ரெட் கலர் சம்பந்தமான ஒரு கிறிஸ்டல் என்னன்னா ஒரு ரெட் ஜாஸ்பர் அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாமே. ரெட் ஜாஸ்பர்ன்றது ஒரு ரெட்ல இருக்கிறது. இது வந்து நம்ம பயன்படுத்துறது உண்டு. அப்போ என்னென்ன கலர்ஸ்க்கு அடிப்படையில தான் இந்த ஒவ்வொரு சக்கரத்துக்கும் இந்த கிறிஸ்டல்ஸை வந்துட்டு பயன்படுத்துறோமா அப்படின்னு கேட்டா, அந்தந்த கிறிஸ்டல்ஸ்க்கு இந்த சக்கராக்கு ஏத்த எந்த கலர்ஸா இருந்தாலுமே பயன்படுத்தலாம். அதாவது இந்த சக்கராக்கு ஏத்த கலரா இருக்கணும், அவ்வளவுதானே தவிர கரெக்டா இந்த கிறிஸ்டல் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணும் அப்படின்ற ஒரு அவசியம்லாம் இல்லை. இப்போ சுவாதிஷ்டான சக்கரா அப்படின்றதுக்கு நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னா, இதுக்கு ஆரஞ்சு கலர்ல கிறிஸ்டல்ஸ் என்ன இருக்கோ அது வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம். அது போல மணிப்பூரக சக்கராக்கு எல்லோ கலர் சம்பந்தமான எந்த ஒரு கிறிஸ்டல்ஸா இருந்தாலும் நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். அனாகத சக்கராக்கும் ஒரு ஜேட் இல்லைன்னா பிங்க், அந்த ரோஸ் குவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 கற்கள்ல இதுல வேணாலும் நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். அதே வந்து ஜேட் கற்கள் இந்த அனாகத சக்கராக்கும் நம்ம வந்து பயன்படுத்திக்கணும்னா, ஒன்னு ஹார்ட்டுக்கு, இன்னொன்னு வந்து லங்ஸ்க்கு சம்பந்தமான ஒரு விஷயங்களை சரி பண்றதுக்காக இந்த 2 கற்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த அனாகத சக்கராக்கு. த்ரோட் சக்கராக்கு, விசுத்தி சக்கராக்கு வந்து நம்ம ப்ளூ கலர் சம்பந்தமான ப்ளூ சஃபயர், டர்க்விஸ், இந்த மாதிரி எந்த ஒரு கிறிஸ்டல்னாலும் வந்து பயன்படுத்திக்கலாம். அது போல நம்ம ஆச்னா சக்கரான்னு சொல்லக்கூடிய இந்த 6வது சக்கரத்துக்கும் இந்த சகஸ்டாரத்துக்கும் கிளியர் குவார்ட்ஸ் இல்ல அமெத்திஸ்ட், இந்த 6வது சக்கரத்துக்கு அமெத்திஸ்ட் நம்ம பயன்படுத்தலாம். சகஸ்டார சக்கராக்கு நம்ம கிளியர் குவார்ட்ஸ் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல அமெத்திஸ்டை கூட நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த கிறிஸ்டல் ஹீலிங் மெத்தட் அப்படின்றது ஒரு ஆல்டர்னேட்டிவ் தெரப்பியில நம்மளுடைய ஆரா வந்து பேலன்ஸ் பண்றதுக்கும், இம்யூனிட்டியை வந்து அந்தந்த சக்ராஸ்க்கும் வந்து சக்ராஸ் வந்துட்டு ஓப்பன் பண்றதுக்கும், அதை பேலன்ஸ்டா வைக்கிறதுக்கும் ஆல்மோஸ்ட் சக்ராஸ் வந்து ஓப்பனா தான் இருக்கும். பிகாஸ் ஒரு மனுஷனோட உடம்புல சக்ராஸ் ஓப்பனா இல்லை அப்படின்னா அவங்க வந்துட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது.
ஸோ எல்லாருக்குமே சக்கராஸ் ஓப்பனா தான் இருக்கும். அது இம்பேலன்ஸ்டா இருக்குன்ற ஒரு பட்சத்துல அது பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த கிறிஸ்டல் ஹீலிங் மெத்தட்ன்றது பயன்படுது உண்டு. இந்த கிறிஸ்டல் ஹீலிங் மெத்தட் ரொம்ப ஷார்ட்டா எல்லாருக்கும் புரியற அளவுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இத பத்தி நம்ம கடைசியா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கேளுங்க, நான் சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் நம்ம டேரோட்க்கு போலாம். இந்த டேரோட் அப்படின்றது நம்ம எளிமையா வீட்லயே நாமளே வந்து ஒரு பிரச்சனம் பார்த்துக்கலாம். எந்த ஒரு கேள்விகள் உங்களுக்கு தோன்று இருக்கு அப்படின்னாலும் அதை நீங்களே வந்து கேட்டுக்கலாம். அதுக்கான பிரச்சனம் என்ன, அதுக்கான வழி இதுல இருக்கு அப்படின்றது இதை நீங்களே வந்து பாத்துக்கிட்டு கூட நீங்க போடலாம் வெளியில. இப்போ ஒருத்தரை மீட் பண்ணவே போறீங்க, அவரு வந்துட்டு உங்களால பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டா நீங்களே உங்க கார்ட்ஸ் கிட்ட டேரோட் கிட்ட கேட்டுட்டு அவன் பார்க்க முடியும்னா நீங்க போலாம். இல்லைன்னா நீங்க என்ன இது பண்ணாலும் அதை பாக்குறது சரிப்பட்டு வராது, இல்லைன்னா அவர் அங்க இருக்க மாட்டார். அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இந்த டேரோட்க்கு வந்துட்டு உண்டு. இது வந்து எகிப்திய ஜோதிடம், அந்த எகிப்திய முறையிலிருந்து வரக்கூடிய இந்த ஜோதிட முறை தான். இது வந்து அந்த காலத்துல கார்ட்ஸ் வந்து பிளேயிங் கார்ட்ஸா தான் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டா ஆமா, அந்த காலத்துல இட்டாலியில இது வந்து ஒரு பிளேயிங் கார்ட்ஸா தான் யூஸ் பண்ணாங்க. ஆனா யூஸ் பண்ண இது ஒரு ப்ரெடிக்ஷன்ஸா யூஸ் பண்ணும்போது இது நிறைய விஷயங்கள்ல அளப்பரிய நிறைய பயன்களை வந்து கொடுக்கக்கூடியதுன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் இது வந்து ஒரு பிரசனத்தின் முறையில, நம்ம ஊர்ல பிரசனம் சொல்லுவோம், இந்த பிரசனத்தின் முறையில இது வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் பாக்குறது உண்டு. இது வந்து எல்லாருக்குமே 100% கரெக்டா சொல்லணுமா அப்படின்னு கேட்டா நான் வெளிப்படையா சொல்றேன், இது வந்து ஒரு இன்ட்யூஷன் கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்ற பட்சத்துல இது உங்களால படிக்க முடியும். இதுக்கும் இன்ட்யூஷனுக்கும் சம்மந்தம் இருக்கு. இது பயன்படுத்தப்படுத்த அந்த இன்ட்யூஷன்ன்றது நார்மலாவே அதாவது நம்ம சித்தர் நிலையை அடைவோம் அப்படின்னு நான் வந்து சொல்ல வரல. ஆனா இன்ட்யூஷன்ன்றது நார்மலாவே நமக்கு ஒரு ஓப்பன் ஆகிறது நம்ம வந்து பார்க்கலாம். இந்த டேரோட்க்கு ஈச் அண்ட் எவ்ரி திங்க்கு ஒவ்வொரு கார்டுக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கு. இதுல இருக்கிற ஒரு பாசிட்டிவான ஒரு கார்டு தானே அப்படின்னு நினைச்சா அது பாசிட்டிவ் மட்டுமே கொடுக்காது. அது போல நெகட்டிவா இருந்திருக்கே அப்படின்னு பார்த்தா நெகட்டிவான ஒரு கார்ட்ஸ் நெகட்டிவ்மே கொடுக்காது. இதுல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், இதுல இருக்கிற ஒவ்வொரு சிம்பிள்ஸ்க்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு, ஒவ்வொரு மீனிங் இருக்கு. ஒவ்வொரு சிம்பிள்ஸும் ஒவ்வொரு விஷயத்த உங்க கூட சொல்லக்கூடியதா இருக்கும். இது ரிலேஷன்ஷிப்க்கு, அப்புறம் உங்களோட ஹெல்த் இஷ்யூஸ்க்கு, ஃபேமிலி ப்ராப்ளம்க்கு, ஃபைனான்ஸ்க்கு, இந்த மாதிரி எந்த ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டாலும் இது ஒரு ஜோதிடம் அடிப்படையில இது வந்து சொல்லக்கூடிய ஒரு பிரசனம் தான். இப்ப நம்ம ஊர்ல வந்து கிளி ஜோசியம் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துப்போம். கிளி ஜோசியம் வந்து கிளி வந்து ஜோசியம் எடுத்து போடும், அது வந்துட்டு பாக்குறவங்க எல்லாம் இருக்காங்க. இது வந்து நாம கையில வந்து எடுத்து போடுறோம். அப்ப இதுக்கும் அதுக்கும் என்னமா வித்தியாசம்னா ரெண்டுக்கும் எந்த ஒரு வித்தியாசம் இல்லை. அது வந்து அந்த கிளி எடுக்குது, இதை வந்து நாம வந்து எடுத்துக்கிறோம், அவ்வளவுதான் வந்து விஷயம். இது நமக்கு எப்படி வந்து ஒரு பிரசன்னமா அத்தனை ஜோதிட முறை சாஸ்திரங்களையும் நாம எங்க அப்படி படிக்கிறோமோ, எல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சு வச்சு அதெல்லாம் நம்ம பாக்குறோமோ, அந்த மாதிரி இது டேரோட் கார்ட்ஸையும் நம்ம வந்து ஒரு பிரசன்னத்தின் அடிப்படையில பாக்குறோம். இது வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒருத்தரோட மைண்ட் தெரப்பியா வந்து படிக்கிறதுக்கு வந்து உதவும். இது ஒரு மைண்ட் தெரப்பியா அப்படின்னு கேட்டா ஒருத்தரோட மைண்ட் செட்டை இது வந்து சொல்லக்கூடியதா இருக்குன்னு கேட்டா இதுக்கு ப்ராப்பரான ஒரு ரிசர்ச் இல்லையே தவிர இது ஒரு மைண்ட் தெரப்பியாவே இருக்கு. அதாவது ஒருத்தரோட மனசுல இருக்கிறது இதெல்லாம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு கேட்கறது எல்லாத்தையுமே சொல்லக்கூடியதா இருக்கு. ஆனா இதுக்கு ப்ராப்பரான எவிடன்ஸோட ரிசர்ச்சும் இல்லை. ஏன்னா இதை பத்தி இன்னும் யாரும் அந்த அளவுக்கு ரிசர்ச் பண்ண வரல. இன்னும் அதுக்கான ரிசர்ச் ஒரு ப்ராசஸ்ல தான் இருக்கு. ஆனா இது இன்னும் முடிக்கல. இதுல இப்போ வந்து எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஹை பிரீஸ்டஸ். இந்த ஹை பிரீஸ்டஸ் அப்படின்றது இது ஒவ்வொரு கார்டுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருந்தாலும் இது வந்து எல்லாருக்குமே ஒரே மாதிரி ஒரு ஸ்டோரியை வந்து கிரியேட் பண்ணக்கூடியது இல்லை. அந்த இடத்துலதான் ஒரு சில பேர் தப்பு பண்ணிடுவாங்க. என்ன நான் சொல்ல வரேன்னா, இப்போ ஜோதிட சாஸ்திரம் எல்லாம் நிறைய பேர் வந்து இது நல்லது நடக்கும்னு சொல்றாங்க, இந்த வருஷம் நல்லது நடக்காதுன்னு சொல்றாங்க. நல்லா நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். பேசிக்லயே நான் சொல்றேன், ஒரு 7.5 சனி நடக்குது அப்படின்னா எல்லாருக்குமே 7.5 சனின்றது பாதகத்தை உண்டாக்காது. இந்த 7.5 சனி அப்படின்றது இந்த ஜோதிடத்தின் அடிப்படையில ஒருத்தருடைய ராசி கட்டத்துல, பிறப்பு ராசி கட்டத்துல சனீஸ்வரர் வந்து ஒரு பகை வீட்டுல அமர்ந்திருந்தாலோ, இல்லைன்னா அவர் வந்து ஒரு பலம் இல்லாத ஒரு இடத்துல இருந்தாலோ, இல்ல ஒரு பாதகாதிபதியா இருந்தாலோ அவங்களுக்கு 7.5 சனி வரப்போ நல்லா வச்சு செஞ்சுட்டு கிளம்பிடுவார். ஆனா இதே பிறந்த ஜாதகத்துல சனீஸ்வரர் வந்து ஒரு நல்ல இடத்துல இருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்களுக்கு 7.5 சனி வந்தாலும் அவங்களுக்கு பெரிய பாதிப்பு வந்து வரதில்லை. இதுதான் வந்து உண்மை, சாஸ்திர உண்மை. இது வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அப்போ என் ராசிக்கு எப்படி இருக்கும், என் ராசிக்கு எப்படி இருக்கும், அப்ப இவங்களும் விருச்சக ராசி தான், இவங்களும் விருச்சக ராசி தான். ஒருத்தருக்கு வந்து ஏன் வச்சு செய்து இன்னொருத்தருக்கு ஏன் வந்து அந்த அளவுக்கு பெரிய ப்ராப்ளம்ஸ் கொடுக்கலன்னா இதுதான் வந்து விஷயம்.
அப்ப விருச்சக ராசிக்கு சனி பகையாளி தான். ஆனா அவரு வந்து ஒரு நல்ல ஒரு வீட்டுல இருக்காரு, இல்ல மறைஞ்சிருக்காரு, இல்ல ஆக்சுவலா மறைய வேணாம், ஆயுள் காரகன் அப்படின்னு தான் நம்ம வந்து எடுத்துப்போம். ஒரு நல்ல ஸ்தானத்துல வந்து இருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு வந்து நல்லது, ரொம்ப பெரிய ஒரு கெட்டது வந்து செய்ய போறது கிடையாது. கெட்டதுன்றது இல்ல, அது நம்ம கர்மாவின் அடிப்படையில் அவர் கொடுக்கக்கூடிய தண்டனைகள், நம்மளுக்கு சொல்லக்கூடிய அந்த ஆஹ் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த பாடங்கள் தான் அது எல்லாமே. அதனால அதுக்கான அடிப்படையில அவர் வந்து ஒரு நீதிமான் ஒரு நீதி, ஒரு நேர்மையை நிலைநாட்டுறதுக்காக அவர் வராரே தவிர நமக்கு வந்து இவ்வளவு கெடுதல் எல்லாம் பண்ணணும்னு நினைச்சு அவர் வந்து வரதில்லை. அவரோட கடமை செய்த கர்மாப்படி அந்த மாதிரி சில விஷயங்களை நமக்கு செய்யறாரு. அதுக்கான அந்த அடிப்படையில தான் இந்த ஜோதிட சாஸ்திரம், இந்த ஜோதிடம் அப்படின்றது நம்ம பிறக்கும் போது அமைஞ்சிருக்கு. இதுல வந்து நீங்க கேட்கலாம், என்னோட பேஷன்ஸே கேட்கறாங்க, அப்ப ஜாதகத்தெல்லாம் நீங்க வந்து நம்புறீங்களா அப்படின்னு வந்து கேட்டா, இதுல நம்புறது நம்பாதது எதுவுமே இல்ல. ஒரே ஒரு விஷயம், ஆஸ்ட்ராலஜிஸ்ட் இல்ல தெரபிஸ்ட் யாரா இருந்தாலும் சரி, ஜஸ்ட் அ கைடு தான். வி ஆர் நாட் காட், வி ஆர் ஜஸ்ட் அ கைடு, அவ்வளவுதான். அதுக்கு இந்த வழியில போப்பா, இந்த அட்ரஸ் இங்க இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு மட்டும்தான் நாங்க இருக்கோம். அது மட்டும் தான் எங்களால பண்ண. இப்ப டாக்டர்ஸ் கிட்ட போனீங்கன்னா இந்த மெடிசன் எடுத்துக்கோப்பா, இந்த வலி வந்து சரியாயிடும் அப்படின்னு தான் அவர் வந்து சொல்லுவாரு. அந்த இடத்துல வலி வந்து சரியாயிடும். இப்போ உங்க டாக்டர்ஸே அங்க இல்ல அப்படின்னா உங்களுக்கு என்ன மருந்து வந்து கொடுக்கும், என்ன மருந்து வந்து நீங்க எடுத்துப்பீங்க? ஒரு இடத்துல ஒரு பெயினாவே இருக்கு, இப்ப ஹேண்ட் பெயினா இருக்கு, இல்ல பாடி பெயினா இருக்கு, டாக்டர்ஸ் இல்லைன்னா நீங்க என்ன மருந்து வந்து எடுத்துப்பீங்க? உங்களுக்கு தெரியாது இல்லையா? அந்த ஒரு வழிகாட்டுதல் மட்டும்தான் நாங்கெல்லாம் பண்றோமே தவிர, we are not God, we are just a guide, அவ்வளவுதான். அப்போ இந்த சனீஸ்வரர் வந்து ஏழரை சனியில பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில தான் ஒருத்தருக்கு நல்லது செய்யறதும், ஒருத்தருக்கு அவங்களுக்கு மனசு கஷ்டப்படும்படி சில விஷயங்கள் நடக்கிறதும் இந்த பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில தான். அப்ப எல்லா ராசிக்குமே கெட்டவரா கேட்டா எல்லா ராசிக்குமே கெடுதலும் செய்ய மாட்டாரு, எல்லா ராசிக்குமே நல்லதும் செய்ய மாட்டாரு. பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில அவர் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த கோச்சாரமும் அந்த இடத்துல வந்து வேலை செய்யுது. இதுதான் வந்து ஜென்ரலான ஒரு உண்மை. அது போல இந்த கார்ட்ஸ் எல்லாருமே எடுத்துக்கிட்டாலும் இதுல எல்லாமே ஒரு பாசிட்டிவிட்டியும் வந்து சொல்றதுல, ஒரு நெகட்டிவிட்டியும் சொல்றது இல்ல. நல்லதையும் கூட சில விஷயங்கள் கெட்டதாவும் சொல்லும். சில நம்ம கெட்டதுன்னு நினைக்கிறது கூட இது ஒரு வகையில நல்லதாவே சொல்லும். இப்ப இந்த ஹை பிரீஸ்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இது வந்து என்னன்னா எல்லாமே தெரிஞ்ச ஒரு பர்சன் அப்படின்றத நம்ம வந்து தீர்மானிச்சுக்கலாம். ஏன்னா இவங்க வந்து எல்லாமே தெரிஞ்ச ஒரு ராஜா மாத்தா மாதிரி தானே இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல எல்லாமே ஒரு தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற ஒரு பிரசன்ன முறையில நம்ம வந்து இது வந்து எடுத்துக்கலாம். அது போல இப்போ 6 ஆஃப் ஸ்வாட்ஸ் அப்படின்றத நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னா இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். 6 ஆஃப் ஸ்வாட்ஸ் அப்படின்னா நீங்க ஒரு நல்ல ஒரு போராடி ஒரு விஷயங்களை நீங்க வெளியே கொண்டுட்டு வருவீங்க. நல்ல ஒரு போராடி தான் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்ம வந்து எடுத்துக்கலாம். அண்ட் இந்த டேரோட்டை பத்தி வந்து கேட்டீங்கன்னா, நான் என்ன டேரோட்ல பண்ணிட்டேன்னா, கம்ப்ளீட்டட் மை பிஜி டிப்ளமா இன் டேரோட் ப்ரெடிக்ஷன். இது வந்து ஒரு நார்த் இந்தியன் காலேஜ்ல நான் இது படிச்சது. ஸோ நான் இங்க அது ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த 3 ஆஃப் கப்ஸ் அப்படின்றத வந்து எடுத்துக்கிட்டோம்னா இது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், ஒரு என்ஜாய்மெண்ட், ஒரு எக்ஸைட்மெண்ட் இது எல்லாமே இருக்கு. இது வந்து ஒருத்தருக்கு வந்திருக்கு. இப்போ ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க, அப்போ வந்து இது வந்திருக்கு அப்படின்னா இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? கண்டிப்பா அவங்க ஒரு ஃபங்க்ஷன் இல்ல ஃபேமிலி சர்க்கிள்ல ஏதோ ஒரு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க போறது, இது எல்லாத்தையுமே வந்து சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு சிறப்பம்சமான ஒரு கார்டு அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ எல்லா கார்ட்ஸுமே இப்போ ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுக்கான எல்லா ஸ்டோரிஸும் இதுல வந்து நம்ம எடுத்துக்கணும். இப்படி ஒரு பாஸ்ட் டென்ஸ், ஒரு பிரசன்ட் டென்ஸ், ஒரு ஃபியூச்சர் டென்ஸ் எது நம்ம கேள்வி கேட்டாலும் இதுக்கான பதில் வந்து இது கிட்ட இருக்கான்னு கேட்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ சொல்றேன், திஸ் இஸ் ஜஸ்ட் அ கைட், இது ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ். இது வந்துட்டு வி ஆர் நாட் காட்ஸ், அவ்வளவுதான் நான் திரும்ப நான் சொல்ல வரேன். அது போல ஒரு இந்த மாதிரி சில விஷயம், இப்போ நான் வந்து ஒரு கொஸ்டின் கேட்கறேன், இப்போ இவங்களுக்கு வந்து இது சரியாயிடுமா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். இப்போ இவங்க வந்து ரொம்ப டிப்ரெஷனா இருக்காங்க, ரொம்ப டிசப்பாயின்மெண்டா இருக்காங்க, அப்போ கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது, ஒரு மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் நடக்க போகுது அப்படின்றத நாம வந்து இதுல தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்டோரிஸா படிக்கிறது, ஸ்டோரிஸா நம்ம படிச்சா மட்டும்தான் இதுக்கு கரெக்டான ஒரு சொல்யூஷனை நம்மளால கொடுக்க முடியும். இதுக்கு பரிகாரங்கள் எல்லாமே இருக்கான்னா கண்டிப்பா பரிகாரங்கள்லாம் இருக்கு. அது எப்படி பார்க்கணும், எப்படி இந்த பரிகாரங்களை தெரிஞ்சுக்கிறது எல்லாமே நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போ ஜென்ரலா இப்போ யாருக்காவது ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நீங்க கொஸ்டின்ஸ் கேட்கலாம். டாரட் கார்ட்ஸாங்க மேம் இது? எஸ் மேம். ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து கொஸ்டின் கேட்கலாங்களா? பர்சனலா உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ்
தெரிஞ்சுக்கணும், எந்த கேள்விகளுக்கு விடை கிடைக்கணும்னா நீங்க டாரட் கார்ட்ஸ்ல நீங்க அது ஜோதிடம் பார்க்கலாம் அப்படின்றதுதான் நான் சொல்றேன். ஓகே யாருக்காவது கல்யாணம் நடக்கணும், இல்ல வேலை கிடைக்கணும், இல்ல ஃபைனான்ஸ், இந்த மாதிரி எந்த ஒரு விஷயம்னாலும் நீங்க வந்து கேட்கலாம். இவங்க 2 பேர் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க, அவங்கள கேட்டுருவோம். மாசிலாமணி ஐயா கேக்குறீங்களா? பேசுங்க ஐயா. பிரசன்னம் பாக்குறீங்களா டேரட் கார்ட்ஸ் யூஸ் பண்ணி? மாயவேல் ஐயா உங்களையே அன்மியூட் பண்ணியாச்சு, பேசுங்க ஐயா. ஓ கேக்குதுங்களா? ஓகே, நீங்க பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. உங்களுக்கு நானே வந்து பிரசன்னம் குளிக்க போட்டுடுறேன். ஓகே போடுங்கம்மா. இது வந்து ஏன்னு எடுத்துக்கோங்க, குரூப் ஏ. இது வந்து குரூப் பி, இது வந்து குரூப் சி. குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி. இது மூணுல ஏதோ ஒரு கார்டு வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. எது சூஸ் பண்ணணும்னு தோணுதோ அது வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க வெளியில எதுவும் சொல்ல வேண்டாம், ஜஸ்ட் சூஸ் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ குரூப் ஏ வந்து சூஸ் பண்ணிருப்பீங்க இல்லையா? இது ஜெனரல் ப்ரெடிக்ஷன் தான். யார் யாருக்கு என்ன ரெசனேட் ஆகுதோ, இது ஜெனரல் குரூப் எனர்ஜி, குரூப் கலெக்ஷன் எனர்ஜின்றதுனால யார் யாருக்கு என்ன ரெசனேட் ஆகுதோ அதை வந்து நீங்க எடுத்துக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்திருக்க கார்டு வந்து டெம்பரன்ஸ். குரூப் ஏல வந்து வந்திருக்க கார்டு டெம்பரன்ஸ். நிறைய பேருக்கு வந்து கல்யாணம் ஆகிற அளவுக்கு இருந்திருக்கலாம், இன்னும் தடைப்பட்டுட்டே இருக்கும். பொண்ணு இல்லைன்னா மாப்பிள்ளை கிடைச்சிருக்காது. பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு சிலர் நினைச்சிருப்பீங்க, அது இன்னும் பணம் வருமானம் வந்துட்டு வராம இருந்திருக்கும். சில பேர் லோன் வந்து கிடைக்காம இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 6 மாசம் கிட்டத்தட்ட போயிடுச்சு அப்படின்னா ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் கிடைக்கும், ஒரு நல்ல ஒரு ஹாப்பினஸ் அவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஜெனரல் ஸ்டோரி தான் இது, நிறைய பேர் இதுல எடுத்திருப்பாங்க. சோ இது ஜெனரல் கலெக்ஷன்ஸா தான் வரும். அண்ட் குரூப் பி வந்து சூஸ் பண்ணி சொல்லுங்க. சரி, பேசுங்க. குரூப் பி வந்து சூஸ் பண்ணிருக்கவங்களுக்கு 4 of Pentacles. இதுக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் என்னன்றது நான் பாக்குறேன். இதுல பார்ட்னர்ஷிப் பிசினஸ் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஒரு பிசினஸ் ஒர்க்குக்காக டிராவல் பண்றவங்க, இது மோஸ்ட் ப்ராபப்ளி இது வந்து கரியர் ரிலேட்டடா தான் வந்து காட்டுது. பிசினஸ் டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இது எல்லாமே வந்து ஒரு ஹைலைட்டா இருக்கும். பிளஸ் ஃபேமிலியில ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு சர்க்கிளோட கூடிய சீக்கிரம் ஒரு என்ஜாய்மெண்ட், இல்லைன்னா ஒரு ஈவெண்ட் அட்டென்ட் பண்றது, ஒரு பார்ட்டி அட்டென்ட் பண்றது, அந்த மாதிரி விஷயங்கள் கூடிய சீக்கிரமே நடக்கும். அண்ட் குரூப் சி வந்து சூஸ் பண்ணிருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து குவீன் ஆஃப் ஸ்பாட்ஸ். இவங்களுக்கான ப்ரெடிக்ஷன் என்ன? இது ஜெனரல் ப்ரெடிக்ஷன் தான். இது யார் யாருக்கு என்ன ரெசனேட் ஆகுதோ அதை எடுத்துக்கோங்க. இது எத்தனை வருஷம் கழிச்சு யார் வந்து பார்த்தாலும் அவங்களுக்கு என்ன ரெசனேட் ஆகுதோ அது அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். குரூப் சில வந்து சூஸ் பண்ணுங்க, குவீன் ஆஃப் ஸ்பாட்ஸ் வந்து சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கான ஸ்டோரிஸ் என்ன அப்படின்னா, யார்கிட்டயே பணம் கொடுத்து ஏமாந்தவங்க இருக்கலாம், இல்ல ரிலேஷன்ஷிப்ல ஏமாந்தவங்க இருக்கலாம், யாராவது உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிருக்கலாம், காயப்படுத்திருக்கலாம், ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு 8 மாசத்துக்குள்ளார நிறைய ஒரு விளைவு காலம் வரும். யாருக்காவது அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, இல்ல குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னா கூட ஒரு 8 வீக்ஸ்ல இருந்து 8 மந்த்ஸ்க்குள்ளார ஒரு விளைவு காலம் இருக்கும். இது ஒரு ஜெனரல் ப்ரெடிக்ஷன் தான். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலா இதுல வந்து பாக்குறதுக்கலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஸ்டின்ஸ் கேட்கணுன்றவங்க கேட்கலாம், இல்ல ஏதாவது சொல்லணும்னு நினைச்சா நீங்க சொல்லலாம். அதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னு நான் சொல்றேன். இது வரைக்கும் நான் உங்களுக்கு கொடுத்தது வந்து குரூப் ப்ரெடிக்ஷன்ஸ். ஸோ எல்லாமே உங்களுக்கு உங்களுக்கே இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. இது பிரிச்சு பிரிச்சு யாருக்கு என்ன ரெசனேட் ஆகுதோ, குரூப் கலெக்ஷன்ஸ்னால யார் யாருக்கு என்ன ரெசனேட் ஆகுதோ அது அவங்களுக்கு போயிடும். இப்போ உங்களுக்கு கேள்வி கேட்கணும்னா கேட்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க. என் மனைவி பேர் வந்து சரஸ்வதி. அவங்களுக்கு வேலை கிடைக்குங்களா அது பார்த்து சொல்லுங்க பாப்போம். மனைவி பேருங்களா? சரஸ்வதி. ஓகே, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 10/6/1991. ஓகே. குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வாங்க சார். இல்ல ஏதாவது வேண்டுதல் வச்சிருந்தா கூட அதை நிறைவேற்றி முடிச்சிடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஒரு 9 வீக்ஸ்ல இருந்து 9 மந்த்ஸ்க்குள்ளாரியே உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்குங்க. சரி மேடம், நன்றி மேடம்.
வேற யாராவது கொஸ்டின்ஸ் கேட்கணுமா இல்ல ஏதாவது சொல்லணுங்களா? சரி மேடம், எனக்கு புக்கு ஒன்று வாங்கிட்டு வந்தேன், தொலைஞ்சிச்சு மேடம். அது கிடைக்குங்களா, இருக்குங்களா, இல்லை தொலைஞ்சு போயிடுச்சுங்க, வெளியே எல்லாம் எடுத்து போயிட்டுங்களா? இல்லை புக்கு என்ன இப்போ இல்லை. இருக்கீங்க எங்க இதெல்லாம் சின்ன புக்கு காண போயிடுச்சுன்னா திரும்ப வந்து வாங்கிக்கோங்க. இல்லை மேடம், அது எனக்கு என்னன்னா எங்கள் வீட்டில் இருக்க மாதிரி காமிக்குது, ஆனால் என்னால் தேடி கண்டுபிடிக்க முடியல. இந்த ரேக்கி புக்கு தான் மேடம் அது. ஓ, ரேக்கி ஹீலிங் புக்குங்களா? அதுக்கு என்ன ஆமாம் சார் மேடம். நிறைய அவைலபிளா இருக்கு. நீங்க தொலைஞ்ச போல அது வாங்கிக்கோங்க. இது பெரிய இஷ்யூவே இல்லையே. எனக்கு எங்கள் வீட்டிலே தான் இருக்கிற மாதிரி காமிக்குது எங்களுக்கு. அதனால நான் என்னால் வெளியில் போய் வாங்க முடியல. ஏன்னா இல்லைன்றதை பார்த்து தான் பாருங்க. வெளியில் போ. பெண்டுலம் ஏதாவது யூஸ் பண்ணீங்களா? என்ன மேடம்? பெண்டுலம் ஏதாவது யூஸ் பண்ணி கேட்டீங்களா புக் அங்க வீட்ல இருக்கா இல்லையான்ட்டு? ஆமாம் மேடம், நானே எனக்குள்ளே இது கேட்பேன், அது எனக்கு இருக்குதுன்னு மாதிரி எனக்கு தோணுது. ஓகே ஓகே ஓகே. கண்டிப்பா கிடைக்கும் சார். கண்டிப்பா கிடைக்கும். கொஞ்சம் டைம் ஆகும். ஒரு 5 டேஸ்ல இருந்து 5 வீக்ஸ் 5 டேஸ்ல இருந்து 5 வீக்ஸ் கண்டிப்பா வந்து கிடைச்சிடுங்க. வீட்ல தான் இருக்கு. சரிங்க மேடம், ரொம்ப நன்றி மேடம். மேம் எனக்கு ஒரு டவுட்டு. சொல்லுங்க. எங்களுக்கு வீட்ல வேலைக்காக ஒரு 5 லட்சம் பணம் கட்டணும் மேம். ம். அது வேலையும் வரல, பணமும் திரும்ப வரல. ஒரு 4 இயர்ஸ் ஆச்சு. இது ஏதோ ஒரு குரூப்க்கு வந்திருக்கு. ஞாபகம் இல்ல. குரூப் ஏ, குரூப் பி, இதுல ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணீங்களா? குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி ல? ஏ. ஓகே, சொல்லுங்க. ம். பணமும் திரும்ப கிடைக்குமா மேம்? உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் உஷா. ஆனா என் ஹஸ்பண்டுக்காக பணம் கட்டணும். அவங்க பேர் வந்து ராமலிங்கம். இன்னொருத்தர்கிட்ட கொடுத்தீங்களா? ஆமா மேம். இது என்ன பண்ணும்னா, ஒரு ஹையர் அத்தாரிட்டி இல்லைன்னா ஒரு ஹையர் பவர்ல இருக்கிற யாராவது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்கள வச்சு நீங்க வாங்கிக்கோங்க மேம். ஓகே மேம். இது நிறைய பேர் கொஞ்சம் வச்சு ரெஸ்ட் ட்ரை எடுத்தாதான் பண்ணியாச்சு. வேலையாகும். என்னங்க? நிறைய பேர் வச்சு ட்ரை பண்ணியாச்சு மேம். நிறைய பேர்கிட்ட சொல்லி ட்ரை பண்ணியாச்சு. ஆனா இன்னும் வரல. கொஞ்சம் டைம் இருக்குங்களா? ஒரு 10 மாசம் டைம் எடுத்துக்கோங்க. கண்டிப்பா கிடைக்கும். ஒரு 10 ம். மாசம் டைம் எடுத்துக்கும். ஆனா ஒரு ஹையர் பவர் உள்ள ஒரு பர்சனால மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியும். ஒரு ஹையர் அத்தாரிட்டி யாராவது இருக்காங்க, கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்க, ஒரு ஹையர் பொசிஷன்ல இருக்காங்கன்னா அவங்க கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. வெள்ளிக்கிழமை ஆனா மகாலட்சுமிக்கு நெய்விளக்கு ஏத்திட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு மகாலட்சுமி ஸ்தோத்திரம் ஓகே தெரிஞ்சது அப்படின்னா அதையும் கூட சொல்லிட்டு வாங்க. நல்லதுதான் நடக்கும். God bless. ஓகே ஓகேம்மா. நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் மேம் இருக்கேன். அப்போ கண்டிப்பா கிடைக்கிற அளவுக்கு தாங்க இருக்கா. கிடைக்காதுன்னுலாம் எதுவும் இல்லை. நீங்க இறைவனை நம்பிட்டீங்க ஓகே அப்படின்னாலே நீங்க என்ன மந்திர வேதங்களை சொன்னாலும் கண்டிப்பா அது உங்களுக்கு பலன் கிடைச்சே ஆகணுங்க. கண்டிப்பா கிடைக்கும். ஓகே மேம். தேங்க்யூ மேம். வணக்கம் மேடம். வணக்கம் வணக்கம். சார். சொல்லுங்க. சிவனடியார் சொல்லுங்க. சிவனடியார் மாயவேல் பேசுறேங்க. சொல்லுங்க சார். வணக்கம். சொல்லுங்க சார். எனக்கு என்னன்னா சைவ நெறி கோட்பாடுகள் மற்றது எல்லாத்துலேயுமே நான் வந்து சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே கூட சிவபெருமான மூச்சா நம்பிட்டு இருந்தாலும் கூட சில விஷயங்கள்லாம் எனக்கு அபரீதமாக ரொம்ப கஷ்டம் வருது. ஒன்று. ரெண்டாவது, என்னுடைய பையன் வந்து ஒரு 28 வயசு திருமணம் செய்யலாம்னு சொல்லிட்டு பார்த்தா எந்த ஜாதகமாக இருந்தாலும் சரியில்லை. ஒரு பெண் வீட்டார் ஜாதகம் சரியாக இருக்குன்னா இல்லை இப்படி போகுது. அப்படி கொஞ்சம் வந்தாலும் மிஸ் ஆகுது. இதே சிவபெருமான்கிட்ட நான் விண்ணப்பம் வச்சாலுமே கூட எனக்கு ரொம்ப மனசு வர வெக்ஸ் ஆகுது. ஆன்மீகத்துல நம்ம இருந்து எல்லாம் அறிவுரைகள், மக்களுக்கு பல சிவ தத்துவங்கள், போக்குவரத்து சித்தாந்தம் இதெல்லாம் நடத்தி நிறைய நான் கிளாஸ் நடத்தி மக்கள்லாம் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டாலும் என் குடும்பம் இப்படி நாசமா போகுது. என் பையன் எல்லாம் வாட்டச்சாட்டமா அழகான வாலிபனா இருந்தாலுமே கூட எனக்கு ஒண்ணும் இல்லாத சும்மா கசாமச்சான் இருக்கிறவங்களாம் கல்யாணம் ஆகிட்டு இருக்குது. என் பையனுக்கு கல்யாணம் ஆகலைங்கிறது கவலையா இருக்கு. எனக்கும் வந்து வயசாயிடுச்சு. இதுக்கு என்ன மேடம் சொல்யூஷன்? சார், நீங்க சிவனடியார்னு சொல்றீங்க. ஆனா நீங்க சொல்ற வார்த்தைகள் எல்லாமே வந்து ஒரு சாமானிய மனுஷனுக்கு இருக்கிற வார்த்தைகளா தான் சார் இருக்கு. ஐம் சாரி டு டெல் யூ திஸ். அதாவது நாசமா போயிட்டோம்னு சொல்ல அந்த வார்த்தையை தயவுசெய்து யூஸ் பண்ணாதீங்க. இறைவன் ஏதோ ஒரு வகையில உங்களை வந்து காத்துட்டு தான் இருக்காரு. உங்களை காப்பாத்திட்டு தான் இருக்காரு. அதாவது மார்க்கண்டேய புராணம்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது சிவபெருமான் கொடுத்த அந்த வரத்தையே அவரே வந்து அந்த வரத்தை மாத்தி விட்டார். ஏன்னா தவத்துக்கு அப்படி ஒரு வலிமையும் உண்டு, ஒரு சக்தியும் உண்டு. அது போல மத்தவங்க சும்மா இருக்கிறவங்களாம் நல்லா கல்யாணம் ஆகுது. ஒரு சிவனடியார் அப்படி சொல்லக்கூடாதுங்க.
அது உண்மையான சிவனடியா இருக்காங்க அர்த்தமே கிடையாதுங்க. இல்ல நான் நித்தம் ஃப்ராங்கா நான் நித்தம் சொல்லிடுறேன். நித்தம் சிவ பூஜை காலையில வீட்டுல ஆன்மாத்த பூஜை பண்ணிட்டு தான் மேடம் வரோம். மனசு உடைஞ்சு போகுது மேடம். சிவபெருமான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சோதனைகள் கூட அவர் வந்து சோதனை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இதுல எல்லாம் சொல்ல அப்படின்ற ஒரு இன்டென்ஷனலி அவர் வந்து கொடுத்திருக்க மாட்டாருங்க. உங்களோட பொறுமையை வந்து சொல்லிக்கிறாருன்னா சிவனை நீயே கதி நீயே பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா கண்டிப்பா அவருக்கு பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாருங்க. சரிங்க என்னன்னா ஒரு மேடம். சிலருடைய ஜாதகப்படி ஒரு சில கோளாறுகளுக்கு இந்த கரெக்டா இந்த பரிகாரம் பண்ணாதான் இதுக்கான விமோச்சனம் அப்படின்றது எல்லாமே இருக்குங்க. அது சரி கிரக மேடம். நிலைகள் ஒரு காரணமா இருக்குங்க. இப்போ உங்க பையனுக்கான பிரச்சனை சொல்றேன், தயவு செய்து இதுக்கு மேல சும்மா இருக்கவங்களா கல்யாணமாகுதுன்னு எந்த ஒரு சிவனடியாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க. நித்தம் நித்தம் பூஜை பண்றதுன்றது உங்களுடைய கர்மாவை நீங்க குறைக்கிறதுக்காக செய்யக்கூடியது. சோ அதை வந்து நீங்க பெரிய இதுவா எடுத்துக்காதீங்க. உங்களுடைய அன்றாட செய்யக்கூடிய அந்த கர்ம வினைகளை வந்து போக்கக்கூடியதுக்கு தான் நீங்க வந்து நித்தம் இந்த சிவ பூஜையை வந்து அவர் எடுத்துக்கிறாங்க. இறைவனுடைய கணக்கெல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா அதெல்லாம் நம்மளால ஏன் இப்படி செய்யறான்னு எதுக்குமே நமக்கு ரீசனே கண்டுபிடிக்க முடியாதுங்க. ஆனா அது ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்குங்க. கண்டிப்பா அதெல்லாம் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்க கூடிய அளவுக்கு நாம வந்து மிகப்பெரிய சித்தர்களும் ஞானிகளும் கிடையாதுங்க. சரிங்களா? கண்டிப்பா. நான் சொல்றேன், கண்டிப்பா உங்க மகனுக்கு கல்யாணம் நடக்குங்க. கல்யாணம் கண்டிப்பா. நடக்கும். ஒரு நிமிஷம், அதுக்கான பரிகாரம் மட்டும் நான் பாத்துக்கிறேன். உங்க வாய் முகூர்த்தம் பழிக்கட்டுங்க சாமி. சிவா அப்படியே படிப்போம் திருச்சிட்டம். சார், அப்படியே படிப்போம். அடுத்த வருஷத்துல உங்க பையனுக்கு கல்யாணம் ஆனா முதல்ல இன்விடேஷனை எனக்கு நீங்க அனுப்புறீங்க. கண்டிப்பா கண்டிப்பா பாலுக்கு அனுப்போம். பாலு என் ஃப்ரெண்டு. நம்ம நிறுவனம் சிவசிவ அன்பே சிவம். பாலு என் உயிர் நண்பர். அதனால கண்டிப்பா அனுப்பாம இருப்பேனா? நம்மளுக்கு அறிவிப்பு விடுவேன் கண்டிப்பா. சார், இது வந்து என்ன பரிகாரம்ன்றது நான் சொல்லிடுறேன். ஒரு ஏழை ஒரு பொண்ணு, அதாவது அவங்களால திருமணம் செய்யக்கூடிய இதுல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுக்கு மாங்கல்யம் வாங்கி கொடுங்க. உங்களோட குடும்பத்தோட சேர்த்து ஒரு மாங்கல்யம், உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பண உதவி. மாங்கல்யம்ன்றது ஒரு தாலி, ஒரு காசாவோ, நீ காசாவே கொடுத்தா கூட அவங்க வந்து மாங்கல்யம் வாங்கிப்பாங்க. அந்த மாதிரி உங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்களால செய்ய முடியும்னா இதை நீங்க செய்யுங்க சார். உங்க பையனுக்கு நிச்சயமா வந்து கல்யாணம் நடந்துடும். இந்த பரிகாரம் வந்துட்டு உங்களால செய்ய முடியாது அப்படின்னா பரவாயில்ல, அதுக்கு என்ன பண்ணுன்றது நான் சொல்றேன். சரிங்க சரிங்க. இல்லைன்னா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகக்கூடியதுக்கு உங்களால என்ன ஒரு காணிக்கை கொடுக்க முடியுமோ அதை நீங்க கொடுத்துட்டு வாங்க, அது கூட போதுமானது. கண்டிப்பா செய்யறேங்க. ரொம்ப நன்றிங்க இது மேடம். வந்து உங்க மகனுடைய குற்றமெல்லாம் இல்லைங்க, உங்க ஃபேமிலியில மூதாதையர்களுடைய விஷயத்துல வந்ததுனால இந்த ஒரு கர்ம வினையில இவர் வந்து இருக்காரு. அதை சரி பண்ணிக்கலாம். ஒன்னும் பிரச்சனை இல்லை, கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். உங்களால முடிஞ்ச ஒரு பொண்ணு, ஏழை பொண்ணுக்கு உதவி செய்யுங்க. செய்யறேன் மேடம். சிவாயம். சரிங்க சரிங்க. சிவாயம் சிவாயம். திருச்சிட்டம்பலம். சிவா நல்லது. வேற ஏதாவது क्वेश्चंस கேக்குறீங்களா? கண்ணகி அம்மா, क्वेश्चन இருந்தா கேளுங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்கம்மா. கிளாஸ் இன்னைக்கு ரொம்ப அருமையா இருந்துச்சுங்கம்மா. ஆனா எளிமையான தீர்வு சொல்றீங்க பெரிய பெரிய டாஸ்க்குக்கெல்லாம். பரவாயில்ல. நானும் தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் இது ஜாமீன் போட்டு கையெழுத்து இது போட்டு இது வாங்கி கொடுத்துட்டோமா. ஆனா அவங்க இன்னைக்கு நாளைக்குன்னு இழுத்து எடுத்துட்டே இருக்கிறாங்க. நீங்க என்ன ராசிங்க? நான் கன்னிராசி, அஸ்த நட்சத்திரங்கம்மா. ஓகேங்க. இந்த வருஷம் குருபலம் இருக்கு. ஆனா தயவு செய்து இதுக்கு மேல நீங்க ஜாமீன் கையெழுத்து மத்தவங்களுக்காக ஜாமீன் கையெழுத்து எல்லாம் போடாதீங்கம்மா. யாருக்கு நிறைய பேர் இருக்காங்களா அதுல? என்னங்கம்மா? நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்களா? 2 பேருக்குங்கம்மா. 2 பேரோட பேர் சொல்லுங்க. ஒருத்தவங்க பேரு செல்வி, இன்னொருத்தவங்க பேரு லட்சுமி. இந்த செல்வின்றவங்க ஏதாவது அசெட் வாங்குறது விக்கிறது அந்த மாதிரி ஏதாவது ரீசெண்டா பண்ணிருக்காங்களா? துணி வியாபாரம் பண்றாங்க. பிசினஸ் பண்ண. ஓகே. அதாவது ஜென்ரலா நான் உங்களுடைய இத பத்தி கேக்குறேங்க. அதாவது அசெட் அப்படின்னா ஏதோ ஒரு நிலம் இல்ல வீடு இல்ல ஏதோ காசு இல்ல வாங்குறது சொல்லுங்க. இல்லம்மா, துணிதான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட்டுப்புடவை அது நல்ல காசுதான், கரெக்டா? காஞ்சிபுரத்துக்காரவங்க தான்.
எங்க ஊர்க்காரங்க ரொம்ப நல்லா பழகுனாங்க. ஒரு அர்ஜென்ட் ஒரு இது செக்கு இது ஆயிடும் அப்படின்னுட்டு கேட்டாங்கன்ட்டு வாங்கி கொடுத்துட்டு. இது கொடுப்பாங்கம்மா, கொஞ்சம் டைம் ஆகும். 2 வருஷம், 2 மாசத்துல இருந்து 2 வருஷத்துக்குள்ளார கொடுப்பாங்க. அடுத்தது இன்னொரு பேர் என்ன சொன்னீங்க? லக்ஷ்மி. இவங்க யாருமே சிறுக கூட உங்களுக்கு கொடுக்கலைங்களா? இவங்க கொஞ்சம் கொடுத்துருக்காங்கம்மா, ஆனா பேலன்ஸ் இன்னும் கொடுக்கல. ஓகே, கொடுப்பாங்கம்மா. ஒரு 9 மாசம் இவங்க கண்டிப்பா கொடுத்துருவாங்க. இது ரொம்ப நாள் இவங்க நீடிக்க மாட்டாங்க. ஒரு 2 மாசத்துல ஒரு 9 மாசம், 2 மாசத்துல இருந்து 9 மாசம் வரைக்கும் கொடுத்துருவாங்க. லக்ஷ்மிங்களா? ஆ, நன்றிங்கம்மா. வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குங்களா? சங்கர் ஐயா, கேள்விகள் இருந்தா கேட்கலாங்க ஐயா. காகாபாய் அம்மா, நீங்களும் பேசலாம். எல்லாருக்கும் கொஸ்டின்ஸ் இல்லைங்களா? அம்மா வணக்கம்மா. வணக்கம். அம்மா, வணக்கம், சொல்லுங்க. எங்க ஹஸ்பண்டுக்கு வேலை வந்து இங்க ஒசூர்ல தேடிட்டு இருக்கிறோம். கிடைக்குமுங்களா? பேருங்க? செங்கமலம். ஒசூர்ல தான் வேலை தேடுறீங்களா, இல்ல வேற எங்கேயாவது கூட தேடுறதுக்கு விருப்பம் இருக்குங்களா? இல்ல எங்கனாலும் பரவாயில்ல, ம், தமிழ்நாட்டுக்குள்ள. ஓகே. ஒசூர்க்குள்ள இப்போதைக்கு உங்களுக்கு தேட வேண்டாங்க. வேற வெளியில நீங்க தேடிக்கலாங்க. வேற ஊர்ல தேடும்போது உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிடும். அப்படிங்களா? கிடைச்சிடும். எப்படி? ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு ஏதோ நோட் புக்கு, ஒரு பென்சில், இந்த மாதிரி உங்களால முடிஞ்சது நீங்க செய்யுங்க, கண்டிப்பா கிடைச்சிடும். சரிங்கம்மா. சரிங்கம்மா. வேற யாருக்காவது கேள்வி இருக்கா? நன்றிகள் அம்மா. நன்றி. திருப்பதி ஐயா, வேற யாருக்காவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். மேம் வணக்கம் மேம். ஐயா மாயவேல் ஐயா, சொல்லுங்கம்மா. சிவா சவுண்ட் வருது. ஒண்ணு இல்லைங்க சவுண்ட் திருமாவளவனுக்கு வீட்டுல எல்லாம் நகரம் டிவி வச்சுட்டு உட்கார்ந்து நான் பேச ஆரம்பிக்கிறேன். சொல்லுங்கம்மா. ஓகேங்க. சொல்லுங்கம்மா. என்னம்மா? இல்லங்க ஐயா, மியூட் பண்ணிக்கதான் சொன்னேங்க ஐயா. அதான் நான் மியூட் பண்றேன். நீங்க பேசுங்கம்மா. உஷாம்மா பேசுங்கம்மா. சொல்லுங்க மேம். வணக்கம். எங்க வீட்டுக்காரவங்க பிசினஸ் பண்றாங்க மேம். கிறிஸ்டல் பத்தி சொன்னீங்கல்ல மேம், அது கல்லாப்பட்டியில வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன கலர் யூஸ் பண்ணலாம், எப்படி வைக்கணும் மேம்? பிசினஸ் பண்றாங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் இது எல்லாத்தையுமே நீங்க பர்சனலா கூட ஷேர் பண்ணுங்க. ஒன்னும் அர்ஜென்ட் இல்ல இப்பவே நீங்க சொல்லுங்க. ஓகே மேம். கிறிஸ்டல்ஸ் அப்படின்னா அப்போ நான் ஜென்ரலாவே சொல்றேன், 7 கிறிஸ்டல்ஸுமே நீங்க வாங்கிக்கோங்க. ஏன்னா அவரோட டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் எதுவுமே நீங்க இப்போ ஷேர் பண்ணல, பப்ளிக்கா அதை நான் கேட்கவும் விரும்பல. என்னன்னா 7 சக்கரா 7 சக்கரா ஸ்டோன்ஸே நீங்க வாங்கிக்கோங்க. அது கல்லாப்பட்டியில வச்சுக்கோங்க. அதுல 101 ரூபா ஒரு காசையும் வச்சுக்கோங்க. தென்மேற்கு மூலையில வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு பணம் வந்துட்டு சேருங்க. டெய்லி மகாலட்சுமியோட மந்திரத்தை படிங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு பூஜை பூக்கள் எல்லாம் வச்சு பூஜை பண்ணுங்க. இதுவே போதுமானதுங்க. கண்டிப்பா பணம் வருங்க. ஓகே மேம். ஓகே, நான் ஐயா கிட்ட நம்பர் வாங்கிட்டு உங்ககிட்ட பேசுறேன் மேம். ஓகே ஓகேம்மா. நன்றிகள் அம்மா. உஷாம்மா, தேங்க்யூம்மா. வேற யாருக்காவது கேள்விகள் இருக்கா? இல்ல டாரோட் பத்தினே ஏதாவது क्वेश्चंस இருந்தா கூட நீங்க கேட்கலாம். டாரோட் கார்ட்ஸ் வந்துட்டு இந்த ஏஞ்சல்ஸ் எல்லாம் வச்சு சொல்வாங்கல்ல மேம்,
ஆமாங்க. ஏஞ்சல் கார்ட் அதை வச்சு வந்து அது சொல்லலாங்களா? ஆரக்கல் கார்ட் அதே வச்சும் சொல்லலாம். அது எல்லாமே வந்து நீங்க ஏஞ்சல் கார்ட் மட்டும் தான் படிக்கணும்னாலும் நீங்க ஏஞ்சல் கார்ட்ஸ் படிச்சுக்கலாம். இல்ல டாரோட் இது வந்து மெயினுங்க. ஏன்னா உங்களுக்கு ஜாபே வேணும் அப்படின்னா கூட இந்த டாரோட் கார்ட்ஸ் நீங்க படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜாப் இருக்கு. டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்லயே ஓகே. உங்களுக்கு ஜாப் அவைலபிளா இருக்கும். அது வேற ஒண்ணும் இல்லை. இது பெரிய ஒரு ஹார்மும் கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு மைண்ட் தெரப்பில தான் வரும். இதுக்கு இன்ட்யூஷனோட ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். மோஸ்ட் ப்ராபப்ளி இது எல்லாருக்குமே ஒரு நம்ம பிரச்சனை பார்க்கணும். எல்லாருமே யாரா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பர்சனா இருந்தாலும் சரி, ஜாதகம் பார்ப்பாங்க இல்ல பிரச்சனை பார்க்கணும் தான் நினைப்பாங்க. உங்களுக்கு நீங்களே வந்து பார்த்துக்கக்கூடியது ஒரு எளிமையான ஒரு பயிற்சி முறை தான். இதனால என்ன ஆகும் அப்படின்னா நீங்க உங்களோட இன்னர் தாட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க ஆரம்பிக்கும். ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ட்யூஷன்ல மெடிடேஷன்ல தான் நீங்க ஒர்க் அவுட் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல இது வந்து உங்களுக்கே அது ரொம்ப நல்லது. உங்களுடைய பாடிக்கு அது ரொம்ப நல்லதா தான் இருக்கும். இத பத்தி வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா உங்களுக்கு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்மா. கிறிஸ்டல்ஸும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், பிளஸ் வந்து கார்ட்ஸும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப நீங்க சொன்ன மாதிரி அது மெடிடேஷன் அப்புறம் ரொம்ப நம்பிக்கை அடிப்படையில தான் அது நடந்துட்டு இருக்கு. ஸோ அதை பிலீவ் பண்ணோம்னா கண்டிப்பா நடக்குதுங்கம்மா. ஸோ தேங்க்யூ. ஸோ நான் இது ஒரு 7 இயர்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். வீட்டுல எல்லாம் அப்படியே வச்சிருக்கேன் ரேக்கி முடிச்சுட்டு. தேங்க்யூ. ரேக்கிலே இது ஒரு பார்ட் பண்ணோம் நாங்க ஹீல் பண்ணிட்டு. ஸோ ரொம்ப நல்லது. தேங்க்யூமா. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு செஷன் எல்லாத்துக்குமே. அது மட்டும் இல்லாம எல்லாத்துக்கும் இந்த நேரத்துல பிரசன்னமும் பார்த்துட்டீங்க. ஸோ எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான செஷன் இது. தேங்க்யூ ஸோ மச்மா. நீங்க வந்ததுல எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. வேற ஏதாவது பேசுறீங்களாமா? சாரி, சொல்லுங்க. ஹீலிங் பண்றவங்களுக்கு கர்மா சேரும் அப்படின்னு சொல்றாங்க. இது உண்மையா பொய்யா மேம்? மேம், ஹீலிங்ன்றது நீங்க எப்படி கொடுக்க போறீங்க? அதுவும் நீங்க தான் வந்து ஹீலிங் கொடுக்க போறேன், நான் தான் வந்து ஹீலிங் கொடுக்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா அங்க கர்மா சேருங்க. ஆனா இது டிவைன் தான் செய்யுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இது அத்தனையும் டிவைன் தான் நடத்துதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த இடத்துல சொல்றேங்க, ஸ்ட்ராங்கா சொல்றேன், அந்த இடத்துல உங்களுக்கு கர்மா சேராதுங்க. என்னுடைய புரிதல் இந்த டிவைனை பத்தி, இந்த யூனிவர்ஸ பத்தி என்னுடைய புரிதல் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லைங்களா? அது நான் படிச்சது, நான் ரிசர்ச் பண்ணது, என்னோட புரிதலுக்கு ஏற்ற மாதிரிதான் நான் வந்து சொல்லுவேன். எப்போ ஒரு டிவைன் தான் கொடுக்குதுன்னு நடக்கிற பட்சத்துல அது வந்து நம்ம கர்மா அஃபெக்ட் ஆகிறது கிடையாது. இன்னும் நமக்கு நல்லதுதான் நடக்குது. ஓகே மேம். நம்ம ஃபேமிலி, நம்ம ஹஸ்பண்ட், குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம ரத்தம் அப்படிங்கிறப்ப கர்மா சேராது. நீங்க மத்தவங்களுக்கு கொடுக்கும்போது கர்மா சேரும் அப்படின்னு சொல்றாங்க. அதை நான் வந்து எடுத்துக்கிறதா இல்லைங்க. மத்தவங்களுக்கு நீங்க வந்து நான் தான் கொடுக்குறேன்னு நினைச்சீங்கன்னா அந்த இடத்துல கர்மா கண்டிப்பா சேருங்க. இது டிவைன் தான் சப்போர்ட் பண்ணுது, நாம ஜஸ்ட் ஒரு டூல் தான் நினைச்சீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு கர்மா சேராதுங்க. அப்படிலாம் பார்த்தா வழிகாட்டுதல்ன்றது யாரா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த கர்மா வந்து சேரும் இல்லைங்களா? ஆனா அந்த இடத்துல நாம வந்து ஒரு டூலா மட்டுமே இருந்துட்டு அத்தனையும் இறைவன் தான் நடத்துறாருன்னு நீங்க நினைச்சு பாருங்க, அந்த இடத்துல எதுவுமே நமக்கு வந்து சேராது. ஒரு புண்ணியத்தை மட்டுமே நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது ஒரு எளிய முறை. ஓகே மேம். ஒரு குரூப்ல வந்து ஹீலிங் பண்ணப்ப ஒருத்தர் சொன்னாருங்க மேம், இந்த மாதிரி எனக்கு வந்து நீங்க ஃபீஸ் கொடுங்க, இல்லைன்னா அந்த கர்மா வந்து உங்களுக்கு சேர்ந்துரும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் ரேக்கி கத்துக்கலாம் அப்படின்னு சொல்றப்ப நான் என்னுடைய கதையை சொல்றேன். நான் நிறைய பேருக்கு ஃப்ரீயா டாரோ ப்ரெடிக்ஷன்ஸ் பார்ப்பேங்க. நான் நிறைய பேருக்கு ஃப்ரீயா தாங்க ஹீலிங் கொடுத்துருக்கேன். நான் இதுதான் இவ்வளோ காசு அப்படின்னு சொல்லி நான் யார்கிட்டயுமே இது வரைக்கும் பர்சனலா பர்சனலுக்கு சார்ஜ் பண்ணது கிடையாதுங்க. நீங்களா என்ன உங்களுக்கு டொனேஷன்ஸ் கொடுக்கணுமா, இட்ஸ் ரியலி அக்செப்டட். உங்களால என்ன முடியுமோ அது கொடுங்க தான் நான் சொல்லியிருக்கேன். எந்த அளவுக்கு நான் இப்போ ஃப்ரீயா பாக்குறேனோ அந்த அளவுக்கு நான் இப்போ ரொம்ப நல்லா இருக்கேங்க. ரொம்ப நல்ல பிளாட்ஃபார்ம்ல நான் ஒர்க் பண்றேன், நான் நல்லா இருக்கேன். பிகாஸ் நான் இதெல்லாமே நான் ஃப்ரீயா தான் கொடுத்தேன். ஏன்னா இதெல்லாம் நானா கொடுக்கல, ஐ எம் ஜஸ்ட் அ டூல். உங்களுக்கு சர்வீஸ் பண்ணணும், அந்த டூலா என்னை பயன்படுத்திக்கோங்க கடவுளையும் நான் நினைச்சேன். டிவைன் இஸ் டூயிங் எவ்ரிதிங். இப்போ நானும் அதுல ஹாப்பியா இருக்கேன். ஓகே மேம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூமா, நன்றிமா. ஸோ வெரி குட் கிளியர் எக்ஸ்பிளனேஷன். நாங்களுமே ஹீல் பண்ணிருக்கோம். ஸோ இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணிட்டு தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நீங்க சொன்ன மாதிரி நம்ம அதான் டொனேஷன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம வாங்கிட்டு நம்ம பண்ணும்போது நமக்கு ஒண்ணுமே எதுவுமே இல்லை. நீங்க சொன்ன மாதிரி இறைவனை நினைச்சு எல்லாமே டிவைன் தான் பண்ணுது அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு எதுவுமே அஃபெக்ட் ஆகாது. தேங்க்யூ. ஸோ சூப்பர் எக்ஸ்பிளனேஷன். தேங்க்யூ ஸோ மச்மா. வேற யாருக்காவது கேள்வி இருக்கா? ஓகேங்கம்மா.
ஸோ அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு போல. நீங்க ம். ஏதாவது பேசுறீங்களாமா? முடிச்சுக்கலாங்க. மேடம் முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. ஆக்சுவலா ஒன்று நல்லா தேங்க்யூ. இருந்தது. சென்னையில ரெட் அலர்ட் சொல்லியும் நீங்க வந்து காலையில மெசேஜ் போட்டு டக்குன்னு நான் சொன்னேன் ஈவினிங் பார்ப்போம் மேடம், நீங்க எதனால யாருனா ஒரு ஆள் 365 நாள்ல யாருனா ஒரு ஆள் இருப்பாங்க, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுறாதீங்க என்ன எப்படி மேனேஜ் பண்ணி கிளாஸ் எடுத்து கொடுத்தீங்க. ஆக்சுவலா நேற்று தான் சேலத்துல இருந்து ஆக்சுவலா டிராவல் முடிச்சுட்டு நேற்று நைட்டு வந்து இன்னைக்கு உட்காந்து கிளாஸ் எடுத்து கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலா டிவைனுக்கு நன்றி, யூனிவர்ஸ்க்கு நன்றி. ஆக்சுவலா தேங்க்யூ ஸோ மச். டேரட்னு சொல்லிட்டு இருந்தீங்க. பட் இன்னைக்கு தான் அது சுச்சுவேஷன் வந்து அமைஞ்சது. பட் ஆமா அது சார். கூடிய விரைவில் அதே மாதிரி எனக்கு ஒரே ஒரு கேள்வி. எனக்கு அந்த சொல்லுங்க டேரக்ட் மட்டும் பார்த்து சொல்லுங்க. சொல்லுங்க சார். எனக்கு எல்லாமே இழுபறியா இருக்கு. ஓகேங்களா? யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுன்றது வந்து ஒரு பப்ளிக் சர்வீஸ்ல தெரியல. ம், ம், ம். ஐயா ஓகேவா? நீங்களே வா. சரி இதுமா இதுமா ரெண்டாவது ட்ரஸ்டோட அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக ஆப்பு, ரெண்டாவது வந்து ஃபண்டு, ரெண்டாவது வந்து வெப்சைட்டோட கிரியேட்டிவிட்டி, ரெண்டாவது ட்ரஸ்ட்டுக்குன்னு தனியாக ஒரு லேண்ட், இந்த மாதிரி விஷயம்லாம் எப்போ வந்து கை கூடும்? முதல்ல அந்த ஆப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் ஆகி பப்ளிசிட்டி ஆகணும். ஆப்பே வந்து தடையா அப்படியே வந்து பெண்டிங்ல கிட்டத்தட்ட விநாயகர் சதுர்த்திக்கு லான்ச்சுன்னு சொன்னேன், ஆயுத பூஜைக்கு லான்ச்சுன்னு சொன்னேன், அதுக்கப்புறம் வந்து தீபாவளிக்கு லான்ச்சுன்னு சொன்னேன். இப்போ கேட்டால் பொங்கலுக்கு லான்ச்சுன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் பொங்கலுக்கு லான்ச் ஆகுமான்னு ஒன்றும் தெரியல, ஒன்றும் டன் ஐடியா வரல. ஓகே. ஸோ எல்லாமே இழுபறியா இருக்கிறதுனால என்ன பண்றதுன்னு தெரியல. கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் சார். கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். நான் அதையும் காட்சியும் நான் காட்டுறேன். எனக்கு இதுல நெகட்டிவிட்டி எதுவுமே இல்லை. நிறைய பேரோட ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குன்றதுதான் நான் வந்து பாக்குறேன். நிறைய பேரோட ஆசீர்வாதம் இருக்கு. என்னன்னா கொஞ்சம் இழுப்பறியா இருக்கு, அது அந்த கர்ம வினைகள். இது வந்து கழிச்சுக்கலாம் சார். என்னன்னா வேல்மாறன் நான் ஒரு 48 நாளுக்கு டெய்லி ரெகுலரா நீங்க சொல்லிட்டு வாங்க. மனசு சுத்தத்தோடவே நீங்க சொல்லிட்டு வாங்க. முடிஞ்ச அளவுக்கு விடியற் காலையில நீங்க சொல்லிட்டு வாங்க. ஒரு 48 days டெய்லி இந்த வேல்மாறல சொல்லிட்டு ஒரு அகல் விளக்கு, ஒரு 2 அகல் விளக்கு வந்து முருகப்பெருமானுக்கு ஏத்திட்டு வாங்க. வீட்டுல வேல் இருந்தா வேலுக்கு அபிஷேகம் பண்ணி ஒரு பூஜையை கூட நீங்க செய்யுங்க. இன்கேஸ் உங்களுக்கு மந்திரம் தெரியாது, இந்த வேலும் இல்ல அப்படின்னா ஒரு வேல் சில்வர்ல, ஒரு வெள்ளியில சின்னதா தான் இருக்கும், அது கூட வாங்கி வச்சுக்கோங்க. டெய்லி அதுக்கு ஏதோ ஒரு தண்ணியோ இல்ல ஒரு நெய்வேத்தியமோ படைச்சிட்டு வாங்க. ஒரு 48 நாள் இது பண்ணுங்க. ஒவ்வொன்னா நடக்க ஆரம்பிக்கோங்க. கோவிலுக்கு போற முருகருக்கே அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கேன். அது எனக்கு பிரச்சனை இந்த இல்லை. வேல்மாறல் படிங்க சார். அதாவது சார், இப்போ ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு மந்திரம் ஜபம் இது எல்லாத்தையுமே கூட சொல்ல மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு ஈஸியாவே எல்லாமே கிடைச்சிடும். ஏன்னா அவங்களுடைய ஜாதகப்படி, அவங்க பிறந்த நேரம் அப்படி, அந்த கர்மா வந்து அந்த மாதிரி பலமா இருக்கு. இப்போ மேம் சொன்னாங்க உங்களுக்கேவா சார் அப்படின்னு வந்து கேட்டாங்க. அது எனக்கு புரிஞ்சுது. ஆக்சுவலா என்னன்னா, சிவபெருமானே வந்து ஏழரை வந்து பிடிக்கும் போது அவர் போய் பூக்குள்ள ஒளிஞ்சுக்குவாரு. சிவபெருமானுக்கே அந்த கதி நடந்திருக்கு. அது போல பிரம்மனுடைய 5வது தலையை வந்து வெட்டும் போதும் அவருக்கு வந்து இந்த பிச்சை பாக்குற மாதிரி கையில வந்து அவரோட பிரம்மனோட தலை வந்து ஒட்டிக்கும். அப்ப சிவபெருமானுக்கே அந்த கதி எல்லாமே உண்டு. ராமபெருமான் கூட 14 ஆண்டு காலம் வனவாசம் போன சரித்திரம் உண்டு. அப்படி ஒரு புராணமும் உண்டு. அது போல கிருஷ்ணர் வந்துட்டும் ராதாராணியை திருமணம் செய்து கூடிய அளவுக்கு அவருக்கும் வந்து ஒரு இது இல்லை. ஏன்னா ராதாராணிக்கும் அப்படி ஒரு இது இல்லை. ஆனா அவங்களோட பக்தியை வந்து இந்த உலகத்துக்கு பரப்பணுன்றதுக்காக அவங்க உலகம் முழுக்க அவங்களுடைய பேர் வந்துட்டு எடுத்து செல்லப்பட்டது. இந்த கிருஷ்ண பரமாத்மாவோட இறைவனுக்குமே அந்த கர்மாவின் அடிப்படையில இந்த பூமியில பிறவி எடுத்தாங்கன்னா அதுக்கான அடிப்படையில சில விஷயங்கள் உண்டு சார். அது போல இது உங்களுக்கும் வந்து இதுல விமோச்சனம் இருக்குங்க. இந்த ஒரு சிலருக்கு மந்திரம் படிக்கும் போது ஒரு ஈஸியா சக்சஸ் ஆகும். ஒரு சிலருக்கு எந்த பரிகாரம் பண்ணாலும் டக்குன்னு வேலையாடும், டக்குன்னு முடிஞ்சிடும். ஏன்னா அவங்களுடைய பிறப்பின் ஜாதக அடிப்படை, அவங்களுடைய கர்மா, அவங்களுடைய பூர்வ புண்ணியம், அவங்களுடைய குடும்பத்தாருடைய புண்ணியம், அது வந்து ஈஸியா அவங்களுக்கு சாமி கும்பிட்டாலும் சரி கும்பிடலாம் சரி அவங்க சரியா ஈஸியா எல்லாமே கிடைச்சிட்டு போயிடுறாங்க. ஒரு சிலருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப போராடினாதான் ஒரு உயரத்துக்கே வந்து போக முடியுது. ஒரு சிலருக்கு இந்த மந்திர வேதங்களை டெய்லி படிக்கும் போது ஒரு நல்லது நடக்குதான்னா கண்டிப்பா நல்லது நடக்குது. அது நம்ம பாடியிலும் சில விஷயங்கள், ஒரு பர்டிகுலர் கிளாண்ட் வந்துட்டு ஓப்பன் ஆகல அப்படின்னா நமக்கு ஒரு தாட்ஸ் வந்துட்டு அந்த மாதிரி போகுது. அந்த தாட்ஸையும் வந்து சரி பண்ணிக்கிறதுக்கு இந்த மந்த்ராஸ்லயே நமக்கு ஒரு சவுண்ட் தெரப்பியா அது வந்து பயன்படுத்தும். நான் ஒரு ஆல்டர்னேட்டிவ் தெரப்பியாவும் சொல்றேன், பிளஸ் ஒரு ஜோதிடத்தின் அடிப்படையிலும் நான் வந்து சொல்றேன். இந்த வேல்மாறல்ல டெய்லி அந்த வேல்மாறல்ல படிச்சுட்டு வாங்க. 48 நாள் ஒவ்வொன்னா நிச்சயமா நடக்க போறதை நீங்களே வந்து பாப்பீங்க சார். இந்த வேலையும் வச்சு நீங்க வீட்லயே வந்து முழு மனதோட பூஜை பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா நல்லது நடக்குங்க. 48 days தான்.
ஆக்சுவலா இன்னொரு விஷயம், மூஞ்சி முகம் தெரியல. ஒருத்தர் அஸ்ட்ராலஜி பாக்குறவங்க, அவங்க நேம் நான் மென்ஷன் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் டைம் பேசும்போது அவங்க ஒரு விஷயம் ஷேர் பண்ணாங்க. ஒரு பிரச்சனைக்காக போனேன். அப்போ போகும்போது அவங்க வந்து ஜீவ சமாதியோட வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொன்னாங்க. ஜீவ சமாதியோட வழிபாடு பண்ணுங்க, அப்போ வந்து உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, ஓகே நான் ஜீவ சமாதியோட வழிபாடு பண்றேன். ஆனா வந்து அந்த செகண்ட் அவங்களால பேசி முடிச்ச உடனேயே எனக்கு ஒரு ட்ரஸ்ட்டுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வந்து டிரான்சாக்ஷன் ஆச்சு. ஓகே. அப்ப நான் என்ன நினைச்சேன்னா, ஆக்சுவலி இன்னைக்கு என்னோட ராசி நட்சத்திரம் வந்து தனுசு ராசி, மூல நட்சத்திரம். தனுசு ராசியில வந்து மூல நட்சத்திரம் 2ஆம் பாதம் வந்து. ஓகே. அப்படி இருக்கும்போது வந்து ஜீவ சமாதியோட வழிபாடு பண்ணுங்க. பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்து நிறைய விஷயம் வந்து சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. பட் நினைக்கும் போதே நம்ம ஜீவ சமாதி நினைக்கும் போதே எனக்கு அந்த அளவுக்கு கிடைக்குது. பட் அதோட வழிபாடு எடுத்துட்டு போகணும். 2வது எனக்கு என்னன்னா, இந்த ட்ரஸ்ட் வந்து டெவலப்மெண்ட்ன்றது இல்ல. இது எப்படி எடுத்து போய் வந்து இந்த சர்வீஸ் வந்து அடுத்த வளர்ச்சிக்கு எத்தனை நாள் எடுக்கும் டைம் எனக்கு? இது கண்டிப்பா உங்களுக்கு கூடிய சீக்கிரமே இருக்குங்க. 11 மாசத்துக்குள்ளவே இதை நீங்க முடிச்சிடுவீங்க. எனக்கு இங்க நெகட்டிவா எதுவுமே வரலைங்க. ஏன்னா என்ன இருக்கோ நான் அதை அப்படியே தான் ப்ரெடிக்ஷன் சொல்லுவேன். எனக்கு இங்க நெகட்டிவா எதுவுமே வரலைங்க. எனக்கு அப்படி எதுவுமே இங்க தோணவும் இல்லை. கண்டிப்பா நல்லது நடக்கும். நீங்க ஜீவ சமாதியை போய் எத்தனை நாளா பாத்துட்டு இருக்கீங்க? இல்ல ஆக்சுவலி போகல. பட் ஆனா இப்ப 2 நாள் தான் ஆச்சு அவங்களாண்ட பேசி. பட் எங்களோட கோயில் வந்து அகத்தியர் இருக்காரு. சோ வந்து என்னோட குருநாதர் இருக்காரு, கோயில்ல இருக்காங்க. நித்திய அபிஷேகத்துக்கு வந்து போயிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது வந்து நினைக்கும் போதே என்னோட குரு வந்து புலிப்பாண்டி சித்தர் ஆக்சுவலி. நான் அது எப்பல இருந்து அது புலி மேல வந்து வந்து அகத்தியருக்கு வந்து நவபாஷாணம் சொல்ல ரெடி பண்ணும்போது அவர் வந்து மூலிகையை தேடி எடுத்துட்டு வந்து கொடுப்பாரு அகத்தியருக்கு. அப்படி இருக்கும்போது வந்து அந்த புலிய வந்து வசியம் பண்ணி எதிர்த்து விடுவாரு. சோ என்னோட இது வந்து புலிப்பாண்டி சித்தர்ன்னும் போது அந்த லைன்ல இருக்கேன். சோ சித்தர் வழிபாடுலயும் இருக்கேன். ஜீவ சமாதி வழிபாடு வந்து ஆரம்பிக்கணும். சோ அதனால நினைச்சிட்டு இருக்கேன். பட் அது சக்சஸ்ஃபுல்லா ஆகணும். எனக்கு இந்த டெவலப்மெண்ட் தான் ஸ்லோ ஆயிட்டு இருக்கு. ஆனா நீங்க போன டைம் பார்க்கும்போது 3 வருஷம் சொன்னீங்க. இப்ப பார்த்தா 11 மாசம் சொல்றீங்க. எது நம்புறதுன்னே தெரியல. அதுதான் விஷயம். 3 வருஷம் சொன்னீங்க. அப்புறமா சித்த வழிபாடு நீங்க பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க ஜீவ சமாதியில. நான் வந்து இப்ப என்ன சொன்னேன், எப்போ ப்ரெடிக்ஷன் பார்த்ததுல வேல்மாறல படிங்க, கண்டிப்பா சக்சஸ்ஃபுல் ஆகும்னு சொல்லிட்டேன். அப்ப அந்த வேல்மாறல் படிச்சீங்கன்னா அந்த 11 மாசத்துல உங்களுக்கு வேலை முடிஞ்சிருது. இப்ப நான் போன தடவை 3 வருஷம் சொன்னேன். இது வரைக்கும் உங்களுக்கு சக்சஸ் ஆனதா? இல்ல. அந்த 3 வருஷத்தை நம்ம 11 மாசமா குறைச்சிக்கலாம். இதுக்கு வேல்மாறல படிக்கலாம். ஜீவ சமாதி பார்க்கணுமா, தப்பு கிடையாது, போய் பாருங்க. தேங்க்யூ. கண்டிப்பா இது நம்ம ட்ரை பண்ணுவோம். நிறைய விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணுவோம். சங்கீதா, உங்களுக்கு என்ன கேள்வி இருந்தா கேட்கலாம். கேட்டு முடிச்சுக்கலாம். எனக்கு என்ன கேக்குறதுங்க ஐயா? எனக்கு எந்த கேள்விக்குமே எனக்கு ஐடியா இல்ல. நன்றிங்கம்மா. நாங்க டெய்லி அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கறதுனால எனக்கு எந்த ப்ராப்ளமே தெரியுது இல்ல. சோ எல்லாமே அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். தேங்க்யூ. ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு இதுங்க. நன்றிகள் அம்மா. நாங்க டெய்லி இறைவன் மேல பாரத்தை போட்டாச்சு. அப்புறம் என்னத்த கொஸ்டின் கேக்குறது? எல்லாம் அவங்க பாத்துப்பாங்க, அவ்வளவுதான். முழு மனதோட பிரார்த்தனை நீங்க செஞ்சு என்ன ஒரு வேண்டுதல் அந்த இடத்துல வச்சாலும் கண்டிப்பா அந்த சக்சஸ்ஃபுல்லா முடியும். என்னன்னா ஒரு சிலருக்கு மட்டும் ஒரு சில திருஸ்தலம் ஒரு பரிகாரமா அமைஞ்சிருக்கு. அது அந்த கோயிலுக்கு போனாதான் சில பேருக்கு வந்துட்டு முக்தி அப்படின்ற மாதிரி இது ஒரு நாடியிலே இது வந்து எழுதப்பட்ட ஒரு சூட்சமங்கள் எல்லாமே உள்ளது இருக்கு. அதையே இத்தனை இது சாமி கும்பிட்டாலும் நமக்கு வந்துட்டு நடந்து நடக்க மாட்டேங்குது. கரெக்டா இதுல போனா மட்டும் நமக்கு நடந்து நடக்குது அப்படின்ற பட்சத்துல அது அவங்களுக்கு அந்த இடத்துலதான் அவங்களுக்கு விமோச்சனமா இருக்கு. ஏன்னா நம்ம இப்ப யாரையும் வந்து யாருமே வந்து இதை நீங்க செய்யுங்க அதை நீங்க செய்யுங்கன்னு ஒரு ஹார்ம்ஃபுல்லான ஒரு விஷயத்த எதுவுமே சொல்ல போறது இல்லை. எல்லாருக்குமே இந்த ஒரு இறைவன் இருக்காரு. அந்த ஒரு டிவோஷனை கரெக்டா எப்படி பிராக்டிஸ் பண்றது அப்படின்றத நம்ம வந்து வழிகாட்டினால என்ன ஆகும்னா, நம்ம உடல்ல நாம சுத்தம் பண்ணிக்கிறோம், நம்ம மனசை நம்ம சுத்தம் பண்ணிக்கிறோம். மனமே கோயிலில் உள்ள எண்ணங்களே கடவுள்ன்றது இந்த மாதிரி ஒரு சில புரோட்டான்ஸ் உள்ள ஒரு இடத்துல ஒரு பாசிட்டிவான இருக்கிற ஒரு இடத்துல போகும்போது அவங்களுக்கு ஈஸியா எளிமையா கிடைச்சிது. அதனாலதான் ஒரு சிலருக்கு வந்துட்டு ஒரு சிலர் திருஸ்தலத்துக்கு போனா நமக்கு அமைதியா இருக்குதும்பாங்க. ஒரு சிலருக்கு இந்த கோயிலுக்கு போனாலே எனக்கு செட் ஆகல அப்படின்னு சொல்றது எல்லாமே இது அவங்களுக்கான இந்த கர்மாவின் அடிப்படையில அமையறதுதான். அது போல இவருக்கு சொன்ன மாதிரி ஒரு இத்தனை நாளா பார்த்து பரிகாரம் நான் சொல்லியிருக்க மாட்டேன். கண்டிப்பா இந்த வேல்மாறல் எல்லாம் பரிகாரம் எனக்கு வந்தது இல்லை. சோ அதுக்கு வந்து டைம் கண்டிப்பா எடுக்கும் தான். அது போலவே அவருக்கும் இது வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா இல்லை. அது போலதான். ஆனா இப்ப பரிகாரத்தோட பாக்குறப்போ என்னன்னா, இந்த பரிகாரம் பண்றச்சு அவங்களுக்கு வந்து ஈஸியா சக்சஸ்ஃபுல்லா இருக்கு இந்த சாருக்கு.
அப்போ இந்த பரிகாரத்தை வந்து நம்ம படிக்கும்போது, இந்த வேல்மாறெல்லாம் படிக்கும்போது அவ்வளவு சூட்சமமான ஒரு விஷயங்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம பல தடைகளை வந்து விளக்குறதுக்கு இவருக்கு இதுதான் பரிகாரம்னு வந்திருக்கு. அப்போ அந்த பரிகாரத்தை பண்றப்போ கண்டிப்பா அது 3 வருஷம்ன்றது 11 மாசமா குறைஞ்சிருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த நம்ம இந்த வேல்மாறலையோ இல்ல ஸ்தோத்திரங்களையோ இல்ல மந்திர வழியோ சும்மாலாம் அவங்க வந்து கொடுத்துட்டு போகல. இதுல ஏதோ விஷயத்தோட தான் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அது ப்ராப்பரா நம்ம அனலைஸ் பண்ணி அதுக்கான ஒரு பரிகாரத்தை தேடிக்கும் போது நிச்சயமா நமக்கு ஒரு பரிகாரமாவே அது வந்து அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாங்கம்மா. எனக்கு அது இன்ட்யூஷன்ல இருக்குங்கம்மா. ஆல்ரெடி எனக்கு வந்து சொல்லிட்டாங்க. சோ எனக்கு ஒரு தெய்வம் பிடிச்சிருக்கு. சோ அந்த தெய்வத்தை நான் வந்து நம்பிட்டு இருக்கேன். சோ அவங்க என்ன வந்து வழி நடத்திட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். சோ அது வந்து என்னோட இன்ட்யூஷன்லயே சின்ன வயசுல இருந்தே வந்துடுச்சு. சோ அதுதான் வழி நடத்திட்டு இருக்கு. எதா இருந்தாலும் நான் அந்த வழிநடத்தல் படி போயிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். தேங்க்யூமா. சோ ரொம்ப நல்லா இது சொல்லியிருக்கீங்க. சோ அதுவும் இல்லாம இது வந்து நேச்சுரலாவே நீங்க சொல்லியிருக்கீங்க. அதுதான் ஒரு நல்ல விஷயம். நீங்க சொன்னது எல்லா பரிகாரமும் கூட ஒரு நீங்க சொன்ன மாதிரி சாதாரண ஐயாக்கு சொன்னீங்க இல்லையா, சாதாரண மனுஷங்க தான் இந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்க, எனக்கு இது நடக்கல அது நடக்கலன்னு சொல்லிட்டு. இறைவன் மேல பாரத்தை போட்டவங்களுக்கு எதுவுமே வந்து கேட்க மாட்டாங்க. சோ அந்த மாதிரி அவர் வழி நடத்தி செல்றாரு, அவ்வளவுதான். அந்த மாதிரி எப்படி கிருஷ்ணரை வந்துட்டு திரௌபதி அம்மா நம்பிட்டு எல்லாம் பண்ணாங்களோ அந்த மாதிரி நாங்க நம்பிட்டு இருக்கோம். சோ அந்த தெய்வம் வந்து எங்களை காப்பாத்தும், அந்த ஒரு இது இருக்கு, நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையை நீங்களும் அதைதான் சொல்லியிருக்கீங்க. சோ தேங்க்யூமா. எனக்கும் உங்களுடைய இதுக்கும் தாட்டுக்கும் ஒரு கோஇன்சிடென்ஸ் இருக்கு. கண்டிப்பாங்கம்மா. நன்றிகள்மா. வாழ்க வளமுடன். வேற யாருக்காவது கொஸ்டின்ஸ் இருக்குங்களா? ஓகே. ஓகேங்கம்மா, எண்ட் பண்ணிக்கலாங்களாம்மா? ஓகேங்க. ஓகே, thank you நந்தினிமா. Thank you so much for the opportunity. Thank you so much, sir. Thank you so much, ma'am. Thank you மா. இந்த நேரத்துல எங்களுக்கு வந்துட்டு இந்த டாரட் கார்ட்ஸ் பத்தியும் கிறிஸ்டல்ஸ் பத்தியும் வந்து எங்களுக்கு ரொம்ப அவேர்னஸ் கொடுத்துருக்கீங்க. இது கண்டிப்பா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்கக்கூடியது. ஸோ இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க வந்து ரேக்கி சம்பந்தமா கூட நீங்க பேசலாமா? நெக்ஸ்ட் இதுல நாங்க உங்களை வெயிட் பண்றோம். ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுங்க. ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் உள்ள ஒரு டாபிக் தான் இது. ஸோ அதே மாதிரி நீங்க இதே மாதிரி எங்களுக்கு வந்து இந்த பாசிட்டிவ் ஒரு வைப்ரேஷன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு இதா நீங்க வந்து ஸ்பீச்சா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேம்மா. இந்த நேரத்துல மிக்க நன்றிகள்மா. கோடான கோடி நன்றிகள். வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி. தேங்க்யூ ஸோ மச் மேம். உங்களுக்கும் நன்றி, சாருக்கு நன்றி. எல்லாம் வல்ல அந்த இறைவனுக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த அந்த டிவைனுக்கும் யூனிவர்ஸ்க்கும் உங்களுக்கும் அனைவருக்கும் நன்றி. இதுல பங்கேற்று கொண்ட அனைவருக்கும் நன்றி. கேள்விகள் இருந்தாலும் நீங்க பதிவு பண்ணுங்க, கண்டிப்பா நான் தெளிவுபடுத்துறேன். நன்றி, வணக்கம். காட் பிளஸ். ஓகே, வாழ்க வளம்.